உங்களுக்கு கழுத்துல வலி ஏற்பட்டு அந்த வலி வந்து தோள்பட்டை கை வரைக்கும் பரவலா இருக்குதுன்னா இது C5C6 லெவல்ல ஏற்படுற டீஜெனரேட்டிவ் டிஸ்க் டிசீஸ்னால கூட இருக்கலாம். இந்த வலியை வந்து உங்களுக்கு சீக்கிரமா பிசியோதெரபி மூலமா குறைச்சி ஆபரேஷன் இல்லாம தீர்வு கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம். ஹலோ எவ்ரிவன், நான் டாக்டர் ஜெயசுதாஸ், ஷாலாம் பிசியோதெரபி, திருவண்ணாமலை. நாங்க 22 வருஷமா எங்களோட பேஷண்ட்ஸுக்கு டிஸ்க் பல்ஜினால பாதிக்கப்பட்ட இடுப்புல இருந்து கால் வரைக்கும் கரண்ட் ஷாக் அடிச்ச போல வலி அதிகமா இருக்கு, கால் பாதம் மரத்து போன மாதிரி இருக்கு, சயாட்டிக்கா மாதிரியான வலி இருக்கு, கழுத்துல டிஸ்க் பல்ஜினால பாதிக்கப்பட்டு கை வரைக்கும் குடைச்சல் அதிகமா இருக்கு, கை விரல்கள் வரைக்கும் வலி இருக்கு, விரல்கள் மரத்து போன மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ப்ராப்ளத்தோட வரவங்களுக்கு வந்து பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்ஸ் மூலியமா நல்லா ரெக்கவரி கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த வீடியோல கழுத்துல C5C6 லெவல்ல டீஜெனரேட்டிவ் டிஸ்க் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். இதனால வந்து கழுத்துல இருந்து கை வரைக்கும் வலி வந்து பரவலா இருக்கும். இந்த கண்டிஷனுக்கு வந்து எந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணி சரி பண்ணலாங்கிறத பத்தி சொல்றேன். கழுத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் ஒரு 7 வெர்டிப்ரா இருக்கு. இதுதான் வந்து C7 வெர்டிப்ரா வரைக்கும் இருக்குன்னு நம்ம சொல்றோம். காமனா இந்த டீஜெனரேட்டிவ் டிஸ்க் டிசீஸ் வந்து C5C6 லெவல்ல தான் வந்து ஏற்படுது. இது பொதுவா வந்து 40ல இருந்து 50 வயசுக்குள்ளவங்களுக்கு வந்து காமனா வருது. இது எதனால வருது அப்படின்னா, இந்த டிஸ்கோட லிக்யூட் கான்டென்ட், இந்த டிஸ்கோட வாட்டர் கான்டென்ட் வந்து நல்லா குறையிறதுனால இந்த டிஸ்கே வந்து அப்படி சுருங்குன மாதிரி ஆயிடுது. இப்படி சுருங்குற மாதிரி ஆகுறதுனால இந்த வெர்டிப்ராக்கு சைட்ல வர்ற ஃபொராமன் சொல்லுவோம். இதுதான் ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். இந்த ஹோல் வெளியே தான் வந்து நர்வ் வந்து ஆரிஜின் ஆகி வெளியே வரும். இந்த வாட்டர் கான்டென்ட் கம்மியாகிறதுனால இந்த வெர்டிப்ரா சுருங்குறதுனால இந்த ஃபொராமினல் கேனல் வந்து சுருங்கும். அப்படி சுருங்குறதுனால அந்த நரம்பு வந்து உள்ள கம்ப்ரஷன் ஆகுது, அழுத்தப்படுது. அப்படி அழுத்தப்படுறதுனால தான் கழுத்து, தோள்பட்டை, கை வரைக்கும் வலி பரவலா வருது. இப்போ நான் அந்த வீடியோல சொல்ற எக்ஸசைஸ்லாம் வந்து உங்களோட ஸ்பைனோட ஹெல்த்தை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். கழுத்துல இருந்து கை வரைக்கும் பரவலா வர்ற வலியை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவும். ஸ்பைனல் மொபிலைசேஷன் வந்து நல்லா நடக்கும். நேச்சுரல் கர்வேச்சர் ஆஃப் ஸ்பைனுன்னு சொல்லுவோம். அந்த கர்வேச்சரை வந்து நல்லா மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த ஸ்பைன் ஹெல்த்தும் உங்களோட நெக்கோட ஹெல்த்தும் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி இம்ப்ரூவ் ஆகும். மொபிலிட்டி எக்ஸசைஸ் இது வந்து கழுத்து மூவ்மெண்ட்டை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ற எக்ஸசைஸ். பெரும்பாலும் டீஜெனரேட்டிவ் டிஸ்க் சேஞ்சஸ் இருக்கிறவங்களுக்கு கழுத்து மூவ்மெண்ட் வந்து குறைவா இருக்கும். லெஃப்ட் சைடு திருப்ப சொன்னாலும் கொஞ்சம் குறைவா திரும்புவாங்க, ரைட் சைடு திருப்ப சொன்னாலும் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். இந்த மூவ்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ற எக்ஸசைஸ் செய்யறதுனால முக்கியமா வந்து அந்த நெக்ல இருக்க ஸ்பைனல் ஜாயின்ஸ்க்கு வந்து நல்ல லூப்ரிகேஷன் கிடைக்கும். லூப்ரிகேஷன் கிடைக்கிறதுனால மூவ்மெண்ட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து காது மடல் வந்து தோள்பட்டை தொடுற மாதிரி ஒரு பக்கமா சாயுங்க, அந்த அளவுக்கு சாயுங்க. அதுக்கப்புறம் ரைட் சைடு சாயுங்க. இதே போல ரிப்பீட்டேஷனா வந்து லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து இந்த மூவ்மெண்ட் வந்து நீங்க ஒரு 10 டைம்ஸ் செய்யறப்போ நெக்கோட மூவ்மெண்ட் வந்து கிராஜுவலா வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஸ்டிப்னஸ் வந்து நல்லா குறையும். எக்ஸசைஸ் வந்து கண்ணால வந்து தோள்பட்டையை வந்து பார்க்கணும். நல்லா திரும்பி பாருங்க, எந்த அளவுக்கு திருப்ப முடியுமோ திரும்பி பாருங்க. டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ் இருக்கிறவங்களுக்கு மூவ்மெண்ட் வந்து குறைவா இருக்கும். திருப்ப சொன்னா ஒரு 50% தான் திருப்ப முடியும். கிராஜுவலா நீங்க இந்த எக்ஸசைஸ் வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு தோள்பட்டையை வந்து உங்க கண்ணால லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் நீங்க பாக்குறப்போ உங்களுக்கு அந்த மூவ்மெண்ட் வந்து நல்லா கூடும். கிராஜுவலா செய்ய தான் வந்து மூவ்மெண்ட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும், வலியும் குறையும். தாடையை வந்து நல்ல செஸ்ட் அளவுக்கு நல்லா எந்த அளவுக்கு தள்ளி கீழே பார்க்க முடியுமோ பாருங்க. இதை போல தள்ளுங்க. இதை போல தள்ளி கண்ணால தரையை நல்லா பாக்குற மாதிரி பாருங்க. அதுக்கப்புறம் தாடையை வந்து நல்லா மேல் நோக்கி தள்ளுங்க. எந்த அளவுக்கு மேல பார்க்க முடியுமோ மேல பாக்குற மாதிரி செய்யுங்க. ஃபார்வர்ட் செய்யற நெக் மூவ்மெண்ட்டும் பேக்வர்ட் நெக் மூவ்மெண்ட்டும் வந்து லிமிட்டேஷனா இருக்கு, குறைவா இருக்குன்னா அது வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இதுவும் வந்து முன்னாடியும் மேல பாக்குறதும் வந்து ஒரு 10 டைம்ஸ் வந்து 2 டைம்ஸ் டே வந்து செய்யலாம். C5C6 லெவல்ல வந்து அந்த நரம்பு வந்து அழுத்தப்பட்டதுனால தான் வலி வந்து தோள்பட்டையில கை வரைக்கும் பைசப்ஸ் வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் முன்பக்க கை வரைக்கும் வந்து விரல் வரைக்கும் வருது. இப்போ இதுக்கு வந்து முக்கியமான நரம்பு வந்து மீடியன் நர்வ்னு சொல்லுவோம். இதுலயே வந்து கழுத்துல இருந்து கைக்கு வரதுல பெரிய நரம்பு மீடியன் நர்வ் தான். இந்த நரம்பு அழுத்தப்பட்டதுனால இதோட டென்ஷன் இறுக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் நம்ம ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு எக்ஸசைஸ் சொல்றேன். இது போல கை எந்த கை வரைக்கும் வலி இருக்கோ அந்த கையை வந்து மேல பார்த்த மாதிரி நீட்டிட்டு மணிக்கட்டை வந்து நல்லா கீழே சாயுங்க. சாய்ச்சிட்டு தலையை வந்து அந்த பக்கம் நல்லா சாயுங்க. சாய்ச்சிட்டு ஒரு 3 செகண்ட்ஸ் இருங்க. அதுக்கப்புறம் மெதுவா தலையை நேரா வைங்க, கையை மடக்குங்க. கையை மடக்கிட்டு கழுத்தை வந்து இந்த பக்கம் சாயுங்க. அதுக்கப்புறம் ரிப்பீட்டடா வந்து அந்த பக்கம் சாய்க்கிறப்போ மணிக்கட்டு நல்லா கீழே இருக்கணும், கழுத்து வந்து அந்த பக்கம் சாயணும், கை திரும்ப மேல வரணும். மேல வந்ததுக்கு தலை இந்த பக்கம் சாயணும். இதை வந்து ரிப்பீட்டடா வந்து ஒரு 10 தடவை செய்யுங்க. இப்படி செய்யறதுனால அந்த அழுத்தப்பட்டிருக்க மீடியன் நர்வ் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகி அது நல்லா ரிலீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம அந்த நரம்புக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன், ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். அந்த நரம்புக்கு வந்து நியூட்ரிஷன் இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுறதுனால
நர்வ் நல்லா மொபிலைஸ் ஆகும். மொபிலைஸ் ஆகுறதுனால சீக்கிரமே வலி வந்து பரவலாக வருதுன்னா அது குறையும். கழுத்துக்கு வந்து ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். முன்பக்க கழுத்து தசைகளையும் பின்பக்க கழுத்து தசைகளையும் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதுக்கு வந்து பிசிக்கல் ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் அப்படி இல்லைன்னா இந்த டியூப் ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் மாதிரி வாங்கிக்கலாம். இது வந்து நிறைய ஆன்லைன்ல கிடைக்கும். இது வந்து ஒரு டவலை வந்து இது போல பின்னாடி வந்து மடிச்சிருங்க. மடிச்சுட்டு இதை வந்து கழுத்துக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழ் லெவல்ல நல்லா இழுங்க. நல்லா கீழே டியூப் லெவலில் இழுங்க. கழுத்து நல்லா பின்னாடி போகணும், விடுங்க. கீழே இழுங்க, கழுத்து நல்லா பின்னாடி போகணும், விடுங்க. இது வந்து செய்யறதுனால நெக் மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்தனிங் ஆகும். இந்த லெவல் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நடு லெவலுக்கு வந்து ப்ரெஷர் பண்ணி இழுங்க. கழுத்து பின்னாடி போகணும், முக்கியமாக ரிலீஸ் பண்ணுங்க. மெதுவாக செய்யுங்க, வேகமாக செய்யாதீங்க. ரிலீஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த நடு லெவல் வரைக்கும் பண்ணிட்டீங்களா, அதுக்கப்புறம் கொஞ்சம் மேல் லெவல் வரைக்கும் கை தூக்கி நல்லா கழுத்து வந்து நல்லா பின்னாடி போகணும், விடுங்க. கழுத்து நல்லா பின்னாடி போகணும். ரெசிஸ்டன்ஸ் பேண்டை வச்சு நல்லா ப்ரெஷர் கொடுக்கணும். இது கொடுக்கறதுனால முன்பக்க கழுத்து தசைகளும் பின்பக்க கழுத்து தசைகளும் வந்து நல்லா வலுவடையும். இது வந்து ஒரு 10 to 20 ரிப்பீட்டேஷன் வந்து ஒரு 3 times a day வந்து செய்யலாம். இந்த பிசிக்கல் ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா சிம்பிளா டவலை வச்சே வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணலாம். டவலை வந்து இது போல கழுத்துக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கீழ் லெவல்ல ப்ரெஷர் கொடுத்து கழுத்தை வந்து பின்னாடி சாயுங்க. இதை போல வந்து ரிப்பீட்டடா வந்து ஒரு 5 ரிப்பீட்டேஷன் வந்து செய்யுங்க. கீழ் லெவல்ல செய்யுங்க. அதுக்கப்புறம் நடு லெவலுக்கு கொண்டு வாங்க. நடு லெவலுக்கு கொண்டு வந்து கழுத்தை வந்து பின்னாடி நல்லா சாய்ச்சிட்டு ரிலீஸ் பண்ணுங்க. இதுவும் ஒரு ரிப்பீட்டடா வந்து ஒரு 10 times வந்து பண்ணுங்க. அதுக்கப்புறம் மேல் லெவல்ல செய்யுங்க. 3 லெவல்லையும் நீங்க செய்யறப்போ கழுத்துல இருக்க மசில்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல இருக்கிறதும் சரி பேக்ல இருக்கிறதும் சரி நல்லாவே ஸ்ட்ரென்தனிங் ஆகும். ஸ்ட்ரென்தனிங் ஆகிறதுனால அந்த நெக்கோட ஸ்டெபிலிட்டி நல்லா மெயின்டைன் ஆகும். நேச்சுரல் பாஸ்டர் ஆஃப் நெக் வந்து மெயின்டைன் ஆகும். 5-6 லெவல்ல டிஸ்கோட ஸ்பேஸையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸ் தான் வந்து சூட்டபிளா இருக்கும். எப்படின்னா கழுத்தை வந்து நல்லா பின்னாடி சாய்ச்சிருங்க. சாய்ச்சிட்டு மெதுவாக இந்த பக்கம் ரொட்டேட் பண்ணி திரும்புங்க அதே பொசிஷன்ல. அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. நியூட்ரல் பொசிஷன் வாங்க. திரும்ப வந்து கழுத்தை வந்து நல்லா சாயுங்க பின்னாடி. இந்த பக்கம் திருப்புங்க. இந்த எக்ஸ்டென்ஷன் வித் ரொட்டேஷன் எக்ஸசைஸ் செய்யறதுனால உங்களுக்கு C5 C6 லெவல்ல டிஸ்கோட ஸ்பேஸ் குறைஞ்சிருந்தாலும் அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது வந்து எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு பக்கமே வந்து ஒரு 10 ரிப்பீட்டேஷன் வந்து இப்போ நான் சொன்ன எக்ஸசைஸ்லாம் வந்து நீங்கள் செய்யுங்க. இது செய்ய செய்ய வந்து உங்களுக்கு வலி குறையும். உங்களுக்கு ஸ்பைனல் மொபிலிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸ்பைனல் ஹெல்த் வந்து நல்லா மெயின்டைன் ஆகும். எங்ககிட்ட வர பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தோட அலைன்மெண்ட்டே வந்து மாறி போய் வராங்க. அவங்களோட நேச்சுரல் கர்வே வந்து கழுத்தில் இல்லாமல் வராங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து சாஃப்ட் டிஷ்யூஸ்னால, டிஸ்க் பல்ஜுனால, டெண்டான்ஸ்னால, உள்ளார இருக்கிற ஸ்பைனல் ஜாயின்ஸ்னால இருக்கு. இவங்களுக்கு வந்து நாங்கள் ப்ராப்பராக ஸ்பைனல் அசஸ்மெண்ட் வந்து பார்ப்போம். செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சில ஸ்பெசிஃபிக் நியூராலஜிக்கல் டெஸ்ட்டும் செக் பண்ணி பார்ப்போம். பார்த்துட்டு ஒரு ப்ராப்பரான டயக்னோசிஸ்க்கு வந்து நாங்கள் வருவோம். வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக் பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் வந்து பிளான் பண்ணுவோம். ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸில் பார்த்தீங்கன்னா நெக்கோட பாஸ்ட் கரெக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்குது, எக்ஸசைசஸ் இருக்குது. கழுத்துலேருந்து கை வரைக்கும் பரவுற வழியை வந்து சில டீகம்ப்ரெஷன் ட்ராக்ஷன் டெக்னிக், நெக் எக்ஸ்டென்ஷன் ட்ராக்ஷன் டெக்னிக் இது மூலியமாக பண்ணுறப்போ அவங்களுக்கு வந்து பரவலாக கை வரைக்கும் வர வழியை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக் ஸ்டிஃப்னஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு மேனுவல் மோபிலைசேஷன் டெக்னிக் பண்ணுறோம். சில மேனுவல் தெரப்பி டெக்னிக்ஸ் மூலியமா வந்து அவங்களுக்கு கழுத்தில் இருக்க ஸ்டிஃப்னஸையும் சாஃப்ட் டிஷ்யூஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் நாங்கள் பண்ணுறோம். இது மூலியமா பேஷண்ட்ஸுக்கு வந்து எவ்வளோ சிவியராக பெயின் இருந்தாலும் பெயினை வந்து மருந்து மாத்திரை அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் ஆப்ரேஷன் இல்லாமல் சரி பண்ணுறதுக்கு நாங்கள் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறோம். நீங்களும் வந்து இந்த மாதிரியான டீஜெனரேட்டிவ் டிஸ்க் டிசீஸ் C5 C6 லெவலில் பாதிக்கப்பட்டு ரொம்ப நாளாக இருக்க வலி குறையவே இல்லை, மெடிசின்ஸ் எதுவும் எடுத்தும் குறையல, உங்களுக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான். இந்த நம்பருக்கு உங்களோட ரிப்போர்ட்ஸ் வந்து அனுப்பி வைங்க. நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம். எங்ககிட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. இந்த ப்ராப்ளத்துலேருந்து உங்களுக்கு பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்ஸ் மூலியமா நல்லா ரெக்கவரி கொடுத்து திரும்ப வலி வராமல் இருக்கிறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ. இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஒவ்வொரு வாரமும் வந்து ஸ்பைன் ஹெல்த் ரிலேட்டடான எக்ஸசைஸ் வீடியோஸ் போடுறோம். உங்களுக்கு கழுத்துலேருந்து கை வரைக்கும் வலி ரொம்ப நாளாக இருக்குது, டிஸ்க் பல்ஜுனால ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, சயாட்டிகா மாதிரியான பாதிப்பு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இருக்கும்.